இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே சுந்தர் அப்படின்றவரு தமிழ் சினிமால பணியாற்ற ஒரு வில்லன் கதாபாத்திர நடிகர். இவரோட தந்தை ஓகே தேவர். தமிழ் சினிமால சிவாஜி, எம்ஜிஆர் கூட பல திரைப்படங்கள்ல எதிர்மறை கதாபாத்திரங்கள்ல நடிச்சவரு. அதன் மூலமா தமிழ் சினிமால ஓகே சுந்தருக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. 1992ஆம் ஆண்டு நாடோடி பாட்டுக்காரன் அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு கமலஹாசன் அவர்கள் விருமாண்டி படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அதன் மூலமா பிரபலமான ஓகே சுந்தர் தொடர்ந்து பல திரைப்படங்கள்ல வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. மகாபாரதம் அப்படின்ற தொலைக்காட்சி தொடர்ல பீஷ்மரோட கதாபாத்திரத்தை ஏற்று இவர் நடிச்சதுக்காக வெகுவா பாராட்டப்பட்டிருந்தாரு. இது தவிர நான் அவன் இல்லை, வேல், வேங்கை, பூஜை, கிடாரி, சாமி 2 ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இது தவிர மர்மதேசம், அஞ்சலி, காதலிக்க நேரமில்லை, பொம்மலாட்டம், மகாபாரதம், ரோமாபுரி பாண்டியன் போன்ற பல சீரியல்கள்லயும் நடிச்சிருந்தாரு. எந்த கதாபாத்திரமானாலும் சிறப்பாக நடிக்கிறவரு ஓகே சுந்தர். இவரை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்னன்னா, இவர் ஒரு படத்துக்காக ஒசாமா பின் லாடன் போல வேடமிட்டு நடிச்சிட்டு இருந்தாரா. அப்போ இந்திய ராணுவத்தினர் இவர் உண்மையிலேயே ஒசாமா பின் லாடன் தான் அப்படின்னு கைது செஞ்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு விடுவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எந்த கதாபாத்திரமானாலும் இவருக்கு அப்படியே பொருந்தும். தற்பொழுது பல திரைப்படங்கள்ல கமிட் ஆகி பிஸியா நடிச்சிட்டு வராரு ஓகே சுந்தர். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.